இந்த ஸ்டோரியில் வர அந்த வயசான விவசாயி மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வர பிரச்சனைகளை எதையும் பெருசாகவே பார்க்க மாட்டீங்க. ஒரு அழகான ஊரில் ஒரு வயசான விவசாயி அவங்க பையன் கூடயும் அவங்க வளர்க்குற குதிரையோட ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அந்த குதிரை காணாமல் போயிடுச்சு. அப்போ ஊர் மக்கள் எல்லாருமே நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்ல அவர் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மறுநாள் அந்த குதிரை ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துருச்சு. வரும்போது காட்டு குதிரைகளும் கூட்டிட்டு வருது. அப்போ அங்கே ஊர் மக்கள் எல்லாருமே நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி சொல்ல அவர் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஒரு நாள் அவங்க பையன் அந்த காட்டு குதிரைகள் மேல சவாரி செய்யும் போது கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிறான். அப்போ ஊர் மக்கள் எல்லாரும் ஆறுதல் சொல்ல எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு நாள் திடீர்னு ராணுவத்துல ஆட்கள் தேவை, இளம் வாலிபர்கள் யாராவது அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் கூட்டிட்டு போறாங்க. அப்போ இந்த ஊர்ல இந்த பையனுக்கு கால் அடிபட்டதுனால இவனை மட்டும் விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாருமே உங்க பையனுக்கு நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஒன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவருக்கு நல்லது நடக்கும் போதும் சரி கெட்டது நடக்கும் போதும் சரி அவரு பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை. எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கடைசியா அவருக்கு எல்லாமே நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. உங்க லைஃப்ல நீங்க இப்படிதான் இருக்கணும்னு நான் சொல்லல, இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சு